நடிகை நயன்தாரா அவங்க ஆக்டர் தனுஷ் அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. நயன்தாரா பியண்ட் த ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற அவங்களோட ஆவணப்படத்தில் நயன்தாரா அவங்களோட காதல், திருமணம் உள்ளிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இந்த ஆவணப்படத்தை எடுத்திருக்காங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்கிறதுக்கும் இவங்களுக்குள்ள வந்த இந்த காதலுக்கும் முக்கியமான காரணமாக இருந்தது நானும் ரவுடி தான் இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படங்களோட புகைப்படங்கள், பாடல்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தனுஷ் அவங்க கிட்ட NOCக்காக 2 வருஷமாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணியுமே NOC கிடைக்காததுனால இந்த ஆவணப்படத்தை திருத்தம் செஞ்சு இப்போ வெளியிட தயாராயிருக்கு. என்னோட வாழ்க்கையில முக்கியமான மகிழ்ச்சி தருணமாக அமைந்தது நானும் ரவுடி தான் இந்த திரைப்படத்துல தான். இந்த திரைப்படத்தோட புகைப்படங்களோ என்னோட ஆவணப்படத்துல இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த NOC மறுக்கப்பட்டது வியாபார ரீதியாவோ அல்லது சட்ட ரீதியாவோ இருந்தால் நான் ஏற்றுக்குவேன். ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் இது நடக்கிறது தான் என்னால் ஏற்றுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வெளியான ஆவணப்படத்தோட ட்ரைலரில் நானும் ரவுடி தான் திரைப்படத்தோட பாடல் 3 செகண்ட் இடம்பெற்றிருக்கு. 3 செகண்ட்காக லீகல் நோட்டீஸ் அனுப்பி 10 கோடி நஷ்ட ஈடு கேட்கறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது கீழ்த்தரமான செயல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மனிதனாக நீங்கள் யார் அப்படிங்கிறது இந்த ஒரு செயலே காட்டுது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட ஆவணப்படத்துக்காக இவங்க நடித்த மற்ற திரைப்படங்களோட தயாரிப்பாளர்கிட்ட அனுமதி கேட்டப்போ அவங்க எல்லாரும் பேரன்போட அனுமதியும் கொடுத்துருக்காங்க. உங்களோட இந்த பழிவாங்கும் நடவடிக்கையால் நானும் என் கணவர் மட்டும் இல்லாமல் இந்த ஆவணப்படத்தில் பணியாற்றிய அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் அடுத்த ஆடியோ லான்ச்சில் இது எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு கற்பனை கதையை நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னும், என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னும் எழுதியிருந்தாங்க. மேலும் நீங்கள் ரசிகர்களுக்கு முன்னாடி சொல்கிற ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற வார்த்தை வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க.